ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ இந்த வீடியோவில் லெசன் 1ஓட ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், தட் இஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது ஒன்று ஒன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் த டேர்ம் வாணிகம் அப்படின்னு இருக்குது. வாணிகம்னா என்ன? இட்ஸ் ஆக்சுவலி தமிழ் வேர்டு. வாணிகம்னா வியாபாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2ல் இருக்குது. பேஜ் நம்பர் 2 நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. அதில் அந்த இதில் புக்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேஜ் நம்பர் 2ல் பாருங்கள், இந்த செகண்ட் பேராகிராஃப், இதில் நீங்கள் இந்த செகண்ட் பேராகிராஃப், த ஏர்லியஸ்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிற பேராகிராஃபில் 3rd லைன் பாருங்கள், அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். த வேர்ட் வாணியம் ஆர் வாணிபம் would have had திராவிடியன் ஆரிஜின். ஸோ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திராவிட பரம்பரையிலேருந்து அந்த வாணியம் அல்லது வாணிகம்ங்கிற வேர்டு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The early Tamils produced their products and goods in their lands and bartered their surplus, and that is how the trade came into experience. என்ன சொல்கிறோம்? ஸோ அந்த முன்னாடி இருந்த தமிழ் பீப்புள் வந்து தன்னுடைய நிறைய பொருட்கள் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, பார்ட்டர்னா என்னென்னா பண்டமாற்று முறையில் தன்னுடைய சர்ப்ளஸ், அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 10 கிலோ அரிசி போடுறோம் அப்படின்னா பாக்கி இருக்கிறத வந்து யாருக்காவது கொடுக்குறது, அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. The word Vanigam has been widely used in Sangam literature like Purananuru and Tirukkural. So the Vanigam அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? சங்கம் லிட்ரேச்சரில் அப்படின்னு சொல்லப்படுற புறநானூறு, திருக்குறள் இதெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் இந்த ஸ்மால் 3 மார்க் கொஸ்டினோட ஆன்சர். அகெயின் ஐ எம் ரீடிங் திஸ் கொஸ்டின். பாருங்கள் ஆன்சர். The word Vaniyam or Vanigam would have had a Dravidian origin. The early Tamils produced their products and goods in their lands and bartered their surplus. Barteredனா பண்டமாற்று முறையில் விற்றாங்க. சர்ப்ளஸ்னா அதிகம், தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. And that is how trade came into existence. The word Vanigam has been widely used in Sangam literature like Purananuru and Tirukkural. இதுதான் இதோட ஆன்சர். So now let's move on to the next question. Yes. State the meaning of மருவூரப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 3ல் வந்து ஆன்சர். மருவூரப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். ஸோ கவனிங்க, இந்த பேஜ் நம்பர் 3 செகண்ட் பேராகிராஃபில் இந்த கோஸ்டல் ட்ரேட் இன் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்க்கணும். பிக் சிட்டிஸ் லைக் பூம்புகார் had the மருவூரப்பாக்கம், that is inland town. ஸோ மருவூரப்பாக்கம் அப்படின்னா நார்மல் சிட்டிஸ் அது டவுன் வந்து கடற்கரை இல்லாத டவுனை வந்து மருவூரப்பாக்கம்னு சொல்லுவோம். அண்டு பட்டினப்பாக்கம், தட் இஸ் கோஸ்டல் டவுன். எந்த சிட்டிஸ்லலாம் தட் இஸ் கடல் இருக்கோ, கோஸ்டல் இருக்கோ, அதை வந்து பட்டினப்பாக்கம் சொல்லுவோம். had market and bazaars where many merchants met one another for the purpose of selling or buying different kinds of commodities and foodstuffs. ஸோ மருவூரப்பாக்கம்னா என்ன அப்படின்னா இன்லேண்ட் டவுன், தட் இஸ் கடற்கரை இல்லாத நகரங்கள் வந்து மருவூரப்பாக்கம் சொல்லுவோம். கடற்கரை நகரங்களை வந்து பட்டினப்பாக்கம் சொல்லுவோம். ஸோ அது உள்ளே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், இன்லேண்ட் டவுன் அண்டு கோஸ்டல் டவுன். ஸோ இங்கெல்லாம் மெர்ச்சன்ட்ஸ் வந்து நிறைய கேதர் ஆனாங்க. எதுக்கு? விற்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும், அவங்களுடைய பொருட்களை விற்பதற்கும் வாங்கிறதுக்கும் இங்கே வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து மருவூரப்பாக்கம் அண்டு பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது செகண்ட் கொஸ்டின் சொல்கிறோம். இப்போ now move on to the third question. Third question பாரு. What is the role of Sangam in trade development of ancient தமிழ்நாடு? ஸோ இந்த சங்கம் பீரியடுங்கிறோம் இல்லையா, அதில் ட்ரேட் டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது? ஸோ இதை வந்து நம்ம பேஜ் நம்பர் 2ல் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 2ல் தட் இஸ் பாருங்கள். எஸ், trade in Sangam period was both internal and external, but it was conducted by means of barter. ஸோ சங்கம் பீரியடில் வந்து இன்டர்னல்னால் உள்ளூர் வியாபாரமும் நடந்தது, வெளியூர் வெளிநாட்டு வியாபாரம் நடந்தது. இது எல்லாமே பார்ட்டர் சிஸ்டம் மூலமாக தான் நடந்தது. தட் இஸ் பண்டமாற்று அப்படின்னு தமிழில் கிளியராக கொடுத்துருலாம், பண்டமாற்று. ட்ரேட் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் ஆஃப் லிங்கிங் வேரியஸ் ரீஜியன்ஸ் இந்த மெடிவல் பீரியட். அந்த சங்கம் பீரியடில் இந்த வியாபாரம் தான் ஒன்று இணைக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அது வரைக்கும் அது என்ன போகிறோம். கேட்டில் சர்வ்ட் அஸ் மணி சம்டைம்ஸ் டியூரிங் த சேம் பீரியட். கேட்டில்னா ஆடு மாடு வந்து ஒரு பணத்துக்கு நிகராக அவங்க யூஸ் பண்ணாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்லேண்ட் ட்ரேட் வாஸ் டன்
in as salt as the medium of exchange under barter mode. அந்த உப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த உப்பை வந்து பணத்துக்கு பதிலாகவும் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அளவு ஏறினீங்கன்னா போகிறோம். இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு அந்த தட் இஸ் சங்கம் பீரியடில் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிருக்கு. Now let's move on to the next question. 4th question பாருங்கள். What are the ports developed by Pandya kingdom? பாண்டியா கிங்டமில் என்னென்ன போர்ட்ஸ் டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பேஜ் நம்பர் 4ல் அதோட ஆன்சர் இருக்குது. பேஜ் நம்பர் 4க்கு நம்ம மூவ் ஆகிறோம். இங்கே பாருங்கள். இதில் லிசன், இந்த ஃபர்ஸ்ட் காலமில் பாண்டியாஸ் டெவலப் கொர்க்கை, சலியூர், காயல், மருங்காவூர் பட்டினம் அண்ட் குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட். ஸோ நீங்கள் இதை எழுதும்போது எப்படி எழுதலாம்? த போர்ட்ஸ் டெவலப்டு பை த பாண்டியாஸ் கிங்டம் ஆர் அப்படின்னு எழுதிட்டு கொர்க்கை, சலியூர், காயல், மருங்காவூர் பட்டினம் அண்டு குமரி ஃபார் ஃபாரின் ட்ரேட், வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த போர்ட் எல்லாம் தட் இஸ் துறைமுகங்களை வந்து இந்த பாண்டியர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் வரும் நம்ம இதில். வாட் வாஸ் ஃபோக்கஸ் இன் அர்த்தசாஸ்திரா அபவுட் ட்ரேட்? அர்த்தசாஸ்திரா கௌடில்யான்கிறவர் எழுதினது தான் அர்த்தசாஸ்திரம். இது வந்து எக்கானமிக்கல் பேஸ்டு ஒரு புக்கு. அதில் என்ன அவர் ஃபோக்கஸ் பண்ணார்? இதுவும் வந்து பேஜ் நம்பர் 4 தான். பேஜ் நம்பர் 4ல் இதில் பாருங்கள். கௌடில்யாஸ் அர்த்தசாஸ்திரா டிஸ்கிரைப்ஸ் எக்கானமி இன் மௌரியன் டைம். மௌரியன் டைமில் அந்த வியாபாரம் எக்கானமி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கௌடில்யா, ட்ரேட் இன் மெடிவல் இந்தியா வாஸ் சென்ட்ரலைஸ். ஒரு என்ன சொல்கிறது, உள்முகப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அதாவது சென்ட்ரலைஸ்டுனா என்ன சொல்கிறது, தனியாக, அதாவது நடுநிலைப்படுத்தப்பட்ட ஒரு வாணிபமாக அந்த ட்ரேட் வந்து இருந்துகிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், இதில் Kautilya gave importance for the state in relation to treasury, taxation, industry, commerce, agriculture and conservation of natural resources. இந்த புக்கில் இதெல்லாம் பற்றி ஃபுல்லாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா எழுதணும். மெயினாக எழுத வேண்டிய ஆன்சர் என்னென்னா, அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த், எப்படி வந்து வருமானத்தை பெருக்கிறது, ஆஸ் த மீன்ஸ் டு ப்ரமோட் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டேட். ஒரு நாட்டோட, ஒரு ஸ்டேட்டோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு எப்படி வந்து வருமானத்தை பெருக்கிறது. ஹி அட்வொகேட்டட் மெயின்டெனன்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் த்ரூ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ். ஆக்சுவலி நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போடுறோம், ஏன்னா வந்து வெறும் இட்ஸ் 3 மார்க் கொஸ்டின் தான். இங்கே கவனிங்க, இங்கே கீழே இருக்கு பாருங்கள். அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ்ட் ஆன் கிரியேஷன் ஆஃப் வெல்த் அஸ் த மீன்ஸ் டு ப்ரமோட் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்டேட். நாட்டோடைய நிலைமை வளம் பெறணும் அப்படின்னா அதுக்கு எப்படி வருமானம் இன்க்ரீஸ் ஆகணும். ஹி அட்வொகேட்டட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் த்ரூ ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் இருக்கணும், நாட்டோடைய மேனேஜ்மெண்ட்டும் மக்களுடைய நலமும் இந்த வாணிகத்தின் மூலமாக எப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் மெயின். அது வெல்ஃபேராக ஃபோக்கஸாக இருந்தது இந்த அர்த்தசாஸ்திரம். ஸோ தீஸ் ஆர் த வெரி ஷார்ட் கொஸ்டின்ஸ், தட் இஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லெசன். தேங்க்யூ.